வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மக்களை வணக்கம். தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற தளபதி விஜய் அவர்கள் 2029 இந்தியாவின் பிரதமராக போற வாய்ப்பு டே பை டே அதிகரிச்சிட்டு இருக்குது. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நான் இதை சும்மா சொல்லல. நேத்து கர்நாடகால இருக்கிற அந்த மூகாம்பிகா கோயிலுக்கு தளபதி விஜய் அவர்கள் போயிருப்பாங்க. அதை நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மக்கள் கொட்டும் மழையில கூட அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கேரளால டிவிகே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்கு. மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் இருக்கிற ரேவந்த் ரெட்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென் மாநிலங்களை எல்லாமே ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் பார்த்து வந்துருங்க. மக்களே பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மக்கள் அந்த கொட்டும் மலையில கூட நின்னதுக்கு ஒரே காரணம் தளபதி விஜய் அவர்களை பார்க்கணும்னு சொல்லிதான். இதுவே இந்த கூட்டம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, தம்பி கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்ப அப்படி சொல்ல முடியாது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இன்னொன்னு முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழகத்துல ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் தாவேகா மற்ற எல்லா ஸ்டேட்லயும் கட்சி ஆரம்பிக்கிற வேலையை தொடங்கியிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக கேரளால பாலக்காடு இந்த சைடெல்லாம் கட்சியை ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட அவ்வளோ மக்கள், அவ்வளோ இளைஞர்கள் அஃபிஷியலா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தெலுங்கானா முதலமைச்சராக இருக்கிற ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுத் சைட்ல இருந்து ஒரு பிஎம் கேண்டிடேட் வந்து நிக்க கூடாதா, எல்லாமே இந்த நார்த்ல தான் நிப்பாங்களான்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது, சவுத்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய போறான்டா. சவுத்ல பார்க்கும்போது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட லோக்சபா சீட்டுகள் இருக்கிறது. வெற்றி வாய்ப்புக்கு தேவையானது அரௌண்ட் 270+ மேல என்னமோ வேணும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? என்ன விக்கி, 120க்கு மேற்பட்ட லோக்சபா சீட்டுகள் இருந்தா போதுமா? நாடாளுமன்ற எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு கிட்டத்தட்ட 270க்கு மேல லோக்சபா எம்பி சீட் வந்து தேவைப்படுமே அப்படின்னு சொல்றது கேக்குது. ஸோ அதுக்கு தான் இந்தியா கூட்டணி இருக்குது. ஆல்ரெடி இந்தியா கூட்டணில இருந்து டிஎம்கே அப்படியே வெளில போயிட்டாங்க. இப்ப அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண போறது யாருன்னு? தாவேகா அவர்கள். ஸோ தாவேகா தேசிய கட்சியா உருவாகுறதுக்கு கேரளால கட்சி ஓபன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தெலுங்கானால ஓபன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கர்நாடகால ஓபன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கட்சியை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் 3வது தேசிய கட்சி, மிகப்பெரிய கட்சி யார் இருப்பானா? நம்மளுடைய தாவேகா அந்த கட்சி தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி அந்த இந்தியா கூட்டணியில அடுத்தது யாரப்பா நம்ம வந்து பிஎம் கேண்டிடேட்டா செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது, ராகுல் காந்திக்கு அடுத்தபடியாக அந்த நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிற ஒரே ஒரு முகம் யாருன்னு? நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் தான். ஸோ யாருக்கு தெரியும்? ராகுல் காந்தி அவர்களே சரிப்பா ரைட்டு, எனக்கு வேணாம் 2029ல பிஎம் கேண்டிடேட்டா நான் வந்து தளபதி அவர்களை முன்மொழிகிறேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினெட்லி 2029ல இந்தியாவின் பிரதமராக நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் ஆக போறது உறுதியாயிருக்கு. ஸோ டெஃபினெட்லி அவருக்கு நின்னா கண்டிப்பா அது நடக்கும். ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இல்லப்பா ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப பிஎம்க்கு இல்லப்பாலாம் முடியாதுன்னு சொன்னா டெஃபினெட்லி அதுவும் முடியும். 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு தாவேகா, இன்னொன்னு டிஎம்கே. இல்ல தாவேகா, இன்னொன்னு பிஜேபி. எங்க ஸ்டேட்ல, சென்ட்ரலு. இனிமேல்ட்டு தளபதி விஜய் அவர்களா இல்ல நரேந்திர மோடி அவர்களான்னு சொல்லிட்டு 2 பேருக்கு தான் போட்டியே. ஸோ டெஃபினெட்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் ஓகே அது வேணாம். லைக், ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.